ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். தியான வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் முன்பகுதி. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளை அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருடைய வாசஸ்தலமாக அல்லது அவருடைய வீடாக இருக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலும் தனிப்பட்ட விதத்திலே நாம் தேவனுடைய வீடு, மொத்தமாக கூட்டாக சபையாக நாம் அனைவரும் தேவனுடைய சரீரமாக சபையாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய வீடு என்று நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய வீடாக இருக்கின்ற நாம் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். எனவேதான் இந்த நாளில் நாம் தேவனுடைய வீடாக இருக்கிற நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இங்கே முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மோசேயினுடைய உண்மையான ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். இது மோசேயை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கின்ற ஒரு சத்திய வார்த்தை. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக என்று இந்த வசனம் துவங்குகிறது. அது வருங்காலத்தில் நிகழப்போகும் காரியங்களுக்கு சாட்சியாக என்று பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. மோசேயின் ஊழியமானது புதிய ஏற்பாட்டின் உண்மை பொருளுக்கு நிழலாட்டமானதாக மாத்திரமே இருந்தது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்கு வழிநடத்தும்படியாக தேவன் மோசேயை அழைத்தார். அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மேலான சத்தியம், அவன் அநீதித்திற்கு இடம் கொடுக்கவில்லை, உண்மையுள்ளவனாக இருந்தான். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை நான் வெறுக்கிறேன் என்பதாக அவன் வெறுத்தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நான் அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை, என் ஜனங்களுக்காக துன்பத்தை நான் அனுபவிப்பதையே தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆக அநீதியான ஒரு மகன் என்போ இல்லை என்றால் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் நிறைந்தவன் என்றோ அவைகளை அனுபவிப்பதற்கென்றோ நான் பிறந்தவன் அல்ல. நான் என் ஜனங்களோடு நான் உறவு கொள்ள இணைக்கப்பட நான் வந்தவன். என் தேவன் கொடுத்த மக்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்பதை அவன் வெளிப்படுத்தினான். அது தனக்கு கிடைத்த மேலான ஒரு பாக்கியம் அல்லது சிலாக்கியம் என்று எண்ணினான் என்பதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம், மக்களோடு மக்களாக துன்பத்தை அனுபவிப்பதற்கு அவன் தயாராக இருந்தான். அதில் உண்மையுள்ளவனாக இருந்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே இங்கே மோசேயை குறித்து சொல்லப்படுகின்ற பொழுது அவன் வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவன் என்று அவனை குறித்து கூறப்பட்டுள்ளது. வனாந்தரத்திலே, அதாவது ஜனங்களை வழிநடத்தி வருகிறதிலேயும் அவன் ஜனங்களோடு உள்ளே இருந்தான். ஜனங்களுக்குள்ளாக சபைக்குள்ளாக அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வீட்டில் எங்கும் மோசே உண்மையுள்ளவனாயிருந்தான் என்பது இஸ்ரவேல் சபையாகிய தேவனுடைய வீட்டில் செய்ய வேண்டிய ஊழியத்தின் எல்லா அம்சங்களிலும் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஏதோ ஒரு காரியத்தில் மாத்திரம் நான் உண்மை மற்றவர்களை விட்டுவிடுகிறேன் என்பதல்ல. தன்னுடைய அழைப்பிலே உண்மையுள்ளவனாக இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதமான பணியிலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அழைப்புக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவன் தேவனுக்கென்று
தன்னை ஒப்புக் கொடுப்பதிலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். பாட அனுபவிப்பதை குறித்து அவன் கொஞ்சமும் முறுமுறுக்கிறவனாக அல்ல, தன் ஜனங்களுக்காக அவர்களோடு சபையிலே இருந்தான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பல நேரங்களிலே முறுமுறுத்தார்கள், கலகம் செய்தார்கள், எகிப்துக்கு திரும்பி போக எத்தனித்தார்கள், தேவனுக்கு கோபமூட்டினார்கள். தேவ கோபம் அவர்கள் மீது பற்றி எறிந்த அநேக சந்தர்ப்பங்கள் இருந்தன. தேவன் அவர்களை அழிக்க சித்தம் கொண்டார். ஆனால் மோசேயின் பரிந்து பேசுதல்களின் நிமித்தம் அவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சமயத்திலே மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்ல வேண்டுமா? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்பதாக யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 11 மற்றும் 12வது வசனத்தில் அவன் தேவ ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லை என்றால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்பதாக 32வது வசனம் சொல்கிறது. அவனுடைய பரிந்து பேசும் அந்த உண்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். அவனிடத்தில் காணப்பட்ட உண்மை, உத்தரவாதம், அவனிடத்தில் காணப்பட்ட அன்பு, இவைகளை நாம் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின் நாட்களிலே மோசே அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை சுட்டி காட்டி, கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்னே போல கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணக்கூடாமற் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீர் செய்த தேசத்தின் குடிகள், அதாவது எகிப்தியர் சொல்லாதபடிக்கு தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். நீர் உமது மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன் என்பதாக அவன் ஜனங்களை பார்த்து குறிப்பிடுகிறான். இவ்விதமாக அவன் அவர்களுக்காக பரிந்து பேசுவது நம் உள்ளத்தை உருக்குகிறது அல்லவா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றான் என்பதாக சங்கீதம் 106:23 குறிப்பிடுகிறது. ஆம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்பதாக எசேக்கியேல் 22:30 ஆண்டவராகிய தேவனுடைய அங்கலாய்ப்பின் சத்தம் அங்கே வெளிப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு சபையாகிய தமது வீட்டில் அவ்விதம் உண்மையாக திறப்பின் வாயில் நிற்கும் மனுஷரை தேவன் தேடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட பரிந்து பேசும் ஊழியத்தை உண்மையாய் செய்யும்படியாக உன்னை நீ ஒப்புக் கொடுப்பாயா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இரவும் பகலும் 40 நாட்கள் அப்பம் செய்யாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜனங்களுக்காக இவ்விதம் பரிந்து பேசிய மோசேயை பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று கூறுவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய வீடாகிய ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட வேண்டிய மாதிரியை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாகவும் மோசே இரவும் பகலும் 40 நாட்கள் சீனாய் மலையின் மேல் இருந்தார். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு என்பதாக யாத்திராகமம் 25:40 அவனுக்கு சொல்லப்பட்டது. அவனுக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அதன் சகல அம்சங்களும் செய்யப்பட்டு அது நிறுவப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதிலே பிசகாமல் அவன் கீழ்ப்படிந்தான், உண்மையோடு கீழ்ப்படிந்தான். ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக கர்த்தர் கற்பித்த வேலைக்கு அவசியமானதற்கும் அதிகமான பொருட்களை
ஜனங்கள் கொண்டு வந்தபோது அவன் பொருளாசை உள்ளவனாய் தனக்கென்று அந்த பொருட்களை சேர்த்து வைக்க முற்படாமல் காணிக்கைகளை இனி கொண்டு வர வேண்டாம் என்று ஜனங்களிடத்திலே கூறினான் என்பதாக யாத்ராகமம் 36ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களிலே பார்க்கிறோம். இந்த விஷயத்திலும் அவன் தன்னை உண்மையுள்ளவனாய் விளங்க பண்ணினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னிடத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேனா? பண விஷயங்களில், பொருள் விஷயங்களில் நான் உத்தரவாதத்தோடு உண்மையோடு காணப்படுகிறேனா? இப்படியே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலைகளையெல்லாம் முடித்தான். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்திருந்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்பதாக நாம் யாத்ராகமத்திலே வாசிக்கிறோம். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் என்பதாக யாத்ராகமம் 40:33 கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய மகிமை தங்கும் வாசஸ்தலமாக கட்டியெழுப்பப்படும்படியாக கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறபடியே அவருடைய பிரமாணங்களை உண்மையாய் கைக்கொள்ள நீங்களும் நானும் எச்சரிக்கையாய் இருப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு அருள்தாரும். எங்களுடைய அழைப்பில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதமான பொறுப்புகளில், பண விஷயங்களில், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதில் அப்பா நீர் விரும்புகிற அத்தனை உண்மையான காரியங்களையும் எங்களிலே காணப்பட தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உண்மையாய் நடக்க, உத்தமமாய் உம்மை பின்பற்ற எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.